இன்னொரு சம்பவத்தை வாசிப்போம். இதே புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரம், அடுத்த அதிகாரம். என்ன பண்ணுறாரு? போகிறாரு, பொண்ணை பார்க்குறாரு, அங்கே ஒரு ரிட்டில் சொல்கிறாரு. அவங்களால யாரால அதை வந்து சரியாக கண்டுபிடிக்க முடியல. சம்மரைஸ் தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க மனைவி கிட்ட அழுது கிழுது புலம்பி அது என்னன்னு கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. இவனுக்கு கோவம் வந்துடுச்சு. ஆமென். போய் 30 பேரை கொண்டுட்டு 30 ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டான் சொன்ன மாதிரி. அப்புறமேல்ட்டு என்ன ஆயிடுச்சு? போயிட்டான். எங்கே போயிட்டான்? வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போன உடனே பிறகு வரான் மறுபடியும் தன்னுடைய மனைவியை பார்க்க. 1ஆம் வசனத்திலிருந்து, சில நாள் சென்ற பின்பு சிம்சோன் கோதுமை அறுக்கிற நாட்களிலே ஒரு வெள்ளாட்டு குட்டியை எடுத்துக்கொண்டு தன் பெண் சாதியை காணப்போய், நான் என் பெண் சாதியினிடத்தில் அறை வீட்டிற்குள் போகட்டும் என்றான். அவள் தகப்பனோ அவளை உள்ளே போக ஒட்டாமல், நீ அவளை முற்றிலும் பகைத்து விட்டாய் என்று நான் எண்ணி அவளை உன் சிநேகிதனுக்கு கொடுத்து விட்டேன். அவள் தங்கை அவளை பார்க்கிலும் அழகானவள் அல்லவா? அவளுக்கு பதிலாக இவள் உனக்கு இருக்கட்டும் என்று சொன்னான். அப்பொழுது சிம்சோன் தன் பெலிஸ்தருக்கு பொல்லாப்பு செய்தாலும் என்மேல் குற்றமில்லை என்று அவர்களுக்கு சொல்லி புறப்பட்டு போய் 300 நரியை பிடிச்சு, நரியை பார்த்தாலே ஓடுற ஆள் ஊரில் எல்லாம் இருக்குது. கரப்பாம்பூச்சியை பார்த்தாலே ஓடுற ஆள் இருக்குது. நரியை விடுங்க. நரியை பார்த்து, கரப்பாம்பூச்சி பார்த்தாலே, பல்லியை பார்த்தா, கரப்பாம்பூச்சியை பார்த்தா, இங்கே பார்த்தா அங்கே ஓடிடுவார். ஆமென். நரியை பிடிச்சி அதை வாலில் வந்துட்டு நல்லா அந்த டார்ச், அதாவது அந்த அந்த லைட் ஃபயரை சுற்றி போய் அதை வந்துட்டு பெலிஸ்தரினுடைய எல்லாம் அந்த அந்த ஹார்வெஸ்ட்டை எல்லாம் அழித்து போடும்படி செஞ்சிட்டார். பேசாமல் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. ஊர் ஆள்லாம் வந்துட்டாங்க. ஆமென். இவன் அதை செஞ்சுட்டு போயிட்டான். ஊர் ஆட்கள்லாம் புறப்பட்டு வந்துட்டாங்க. சொல்லுங்கள், புறப்பட்டு வந்துட்டாங்க. வசனத்தை எடுத்துக்கிறேன். புறப்பட்டு வந்து யூதாவில் இருக்கிறவர்கள் இப்பொழுது ஒளித்து கொண்டிருக்கிற சிம்சோனை அவர்கள் கண்டுபிடிக்க வருகிறார்கள். ஏன்னா பெலிஸ்தியர்கள் யூதாவுக்கு வருகிறார்கள். யூதாவுக்கு வந்து எங்களுக்கு சிம்சோன் வேணும். அவன் குடும்பம், அவனுடைய வீட்டில் இங்கே பெலிஸ்தியரில் ஒரு பெண்ணை வந்துட்டு கேட்டிருக்கிறான். அந்த பெண்ணை அவங்க அப்பா வேற யாருக்கு கொடுத்துட்டாரு. அதனால் வந்துட்டு ஏதோ பிரச்சனைனால இப்படியெல்லாம் அவர் செஞ்சிட்டாரு. இப்போ எங்களுக்கு அவர் வேணும். சொல்லுங்க, வேணும். எப்படியாவது அவர் வேணும்னு சொல்லிட்டாங்க. 3000 பேர் யூதாவிலே கூடி இந்த சிம்சோனை பிடித்து கொண்டு வருவதற்கு 3000 பேர். ஆமென். சொல்லுங்க, 3000 பேர் வராங்க சிம்சோனை பிடிக்க. 11ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது யூதாவிலே 3000 பேர் எத்தாம் ஊர் கண்மலை சந்திற்கு போய், பெலிஸ்தியர் நம்மை ஆளுகிறார்கள் என்று தெரியாதா? சிம்சோனே, என்ன காரியம் செய்தாய் நீ? பெலிஸ்தியர் நம்மை ஆளுகிறது உனக்கு தெரியாதா? தெரிஞ்சுக்கிட்டா போய் இந்த காரியத்தை செஞ்சுட்டு வந்துட்டியப்பா. பின்னே ஏன் எங்களுக்கு இப்படி செய்தா என்று சிம்சோனிடத்திலே சொன்னார்கள். அதற்கு அவன், அவர்கள் எனக்கு செய்தபடியே நானும் அவர்களுக்கு செய்தேன். அவங்க எனக்கு என்ன செஞ்சாலும் நானும் செஞ்சிட்டேன் அப்படி சொல்லிட்டான் அவன். அவனுக்கு என்ன பயம்? அவன் மேலே தான் வல்லம் இறங்குது. அப்பொழுது அவர்கள், உன்னை கட்டி பெலிஸ்தியர் கையில் ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம் என்றார்கள். அதற்கு சிம்சோன், நீங்களே என் மேல் விழுகிறதில்லை, நீங்களே என்ன கொன்றாதீங்க என்று எனக்கு ஆணையிடுங்கள். நீங்க என்ன பிடிச்சிட்டு போக வந்திருக்கிறீங்க, ஓகே டன். ஆனா நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, கொண்டு விடக்கூடாது. அந்த டீலுக்கு ஓகேனா சொல்லுங்க, நான் உங்ககிட்ட வரேன் என்று. சரி, ஓகே சொல்லுங்க, ஓகே. அதற்கு அவர்கள், நாங்கள் உன்னை இறுக்கி கட்டி அவர்கள் கையில் ஒப்பு கொடுப்போமே அல்லாமல் உன்னை கொன்று போட மாட்டோம் என்று சொல்லி 2 புது கயிறுகளால், சொல்லுங்க புது கயிறு, பழசுல புதுசு, அவனை கட்டி கண்மலையிலிருந்து கொண்டு போனார்கள். அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தியர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். கட்டி தூக்கிட்டு வந்துட்டாங்க சிம்சோனை. நாமுடைய லக்கை அடைய போகிறோம். பெலிஸ்தருக்கு எதிராக நிற்கிற சிம்சோனை முறியடிக்க போகிறோம். 3000 பேர் கட்டி போய் அவனை தூக்கிட்டு இழுத்து கொண்டு வந்து விட்டார்கள். 14, அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று.
உன் எதிரி உன்னை பார்த்து சிரிச்சா வச்சுக்கோங்க, ஜாலியா இருங்க. ஆமென். உங்க எதிரி உங்களை பார்த்து மாட்டினடா, நீ வசமா மாட்டிக்கினே, நீ இனி தப்ப முடியாது, உன் கதை முடிஞ்சது, உன் வாழ்க்கை முடிஞ்சது, உன் எதிர்காலம் முடிஞ்சது, உன் சொத்து முடிஞ்சது, உன் வேலை முடிஞ்சது, உன் ஷேர் முடிஞ்சது, உன் சாப்டர் முடிஞ்சதுன்னு எதிரி சொல்லிட்டோம் வச்சுக்கோங்க. சொல்லுங்க, சொல்லணும். சொல்லுங்க, சொல்லணும். சொல்லுங்களேன், சொல்லணும். சொல்லணும். அதை கர்த்தர் பார்க்கணும். உன் எதிரி உன்னை வேதனைப்படுத்துகிறதை கர்த்தர் பார்த்துட்டாரு வச்சுக்கோங்க. பலமா இறங்கி வந்துட்டாரு சிம்சோன் மேல. கயிறுகள் அறுந்து போச்சு, பயன்ட்டானுங்க. ஆமென். எப்பொழுதாவது உங்கள் எதிரி உங்களை பார்த்து நகைப்பாரானால், எப்பொழுதாவது எதிரி உங்களை வந்துட்டு சூறையாடலாம் என்று நினைப்பாரானால், பரிசுத்த ஆவியின் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள் இருந்து எழும்பி அது வல்லமையாய் செயல்படும். மறக்க வேண்டாம், அதுதான் கர்த்தருடைய வழி. யாராவது உங்களை ஏளனமா பார்த்துட்டு உங்களை துக்கப்படுத்திட்டு கஷ்டப்படுத்திட்டு உங்களை ஒன்றும் இல்லாமல் செய்யறான் பாருங்க, அப்ப கர்த்தருடைய ஆவி பலமாய், கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினால் நெருப்பு புட்ட நூல் போல ஆகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு. இப்ப கவனிங்க, உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தான் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். என்ன வல்லமைங்க அது, என்ன வல்லமை. 1000 பேர் எதிரில் நிற்கிறான். ஒரு பச்சை தாடை எலும்பை வச்சு 1000 பேரை கொன்று போட்டான். அல்லேலூயா. எப்படிப்பட்ட வல்லமை அவன் மீது செயல்படுது என்பதை சிந்தித்து பாருங்கள். பலவீனமா இருக்கா உங்களுக்கு? இந்த வசனத்தை வாசிச்சு பார்த்துக்கோங்க. நியாயாதிபதிகள் 14:15. இனி அவ்வளோதான் ஆண்டவர், என்னால் பழைய மாதிரி உழைக்க முடியல, வேலை பண்ண முடியல, மூவ் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னுடைய பாடி மூமெண்ட்ஸே கஷ்டமாக இருக்குது அப்படி என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த வசனத்தை படித்து பாருங்க. அல்லேலூயா. சிந்தித்து பாருங்க. 1000 பேரை கொன்று போடத்தக்கதான பலனை ஆவியானவர் அவனுக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு 10,000 பேரை கூட இது 1000. கடைசியில் சிம்சோனுடைய வாழ்க்கை முடிந்தப்போ 3000 பேர். அல்லேலூயா. அப்போ விஷயம் என்னவென்றால், கர்த்தருடைய இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின ஆவியானவர் உங்களுக்குள் நடப்பிக்கிற வல்லமையின் மகத்துவத்தின் மேன்மை என்னவென்றால், உங்களுக்கு அபார வல்லமையை தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த அபார வல்லமை ஞானத்தின் கோணத்திலே பார்த்தோம். சாலமோனுடைய வாழ்க்கையில் எப்படி ஞானத்தின் கோணத்திலே இது செயல்படுகிறது என்று. இன்றைக்கு பார்க்கிறோம் சரீர பலத்தின் கோணம். ஏதாவது உங்கள் சரீரத்தில் உறுப்பு சரியாக வேலை பண்ணலையா? ஏதாவது உங்கள் சரீரத்தில் பலவீனம் இருக்கிறதா? இந்த வசனத்தை நோக்கி பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கி வருகிறார். அல்லேலூயா. ஏன்னா எனக்குள்ளாக கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின அந்த வல்லமை இருக்கிறபடியினாலே பரிசுத்த ஆவியானவர் எழும்பி வருகிறார். நான் பலவீனன் தான், ஆனால் நான் பலவான். நான் பலவீனன், ஆனால் நான் பலவான். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லட்டும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் 1000 பேரை கொலை பண்ண வேண்டியதில்லை. நான் 1000 வேலைகளை இன்றைக்கு செய்ய முடியும். நான் 1000 எதிரிகளை இன்றைக்கு சந்திக்க முடியும். நான் 1000 பிரச்சனைகளை இன்றைக்கு மேற்கொள்ள முடியும். நான் 1000 தடைகளை மீறி வர முடியும். என்னாலே வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். ஏனென்றால் என்னை ஜெயிக்க வைக்கிற கர்த்தர் எனக்குள் இருக்கிறார். ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் எனக்குள் இருக்கிறார். சிம்சோன் மீது வந்த அதே ஆவியானவர் வந்தவர். சொல்லுங்க, வந்தவர். அவ்வப்பொழுது வந்து இறங்கினவர் என் மீது இன்றைக்கு நிரந்தரமாய் இருக்கிறார். எனக்குள் இன்றைக்கு நிரந்தரமாய் இருக்கிறார். என் மீது இன்றைக்கு நிரந்தரமாய் செயல்படுவார். 1 யோவான் 4:4 சொல்லுகிறது, எனக்குள்ளாய் இருக்கிறவர், எனக்குள்ளாய் இருக்கிறவர், எனக்குள்ளாய் இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும்
பெரியவர். அல்லேலூயா. எனக்குள் இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர். அவ்வப்பொழுது சிம்சோன் மீது வந்தார். எப்பொழுதும் எனக்குள்ளே இருக்கிறார். எழும்பி அவர் எல்லாவற்றையும் மேற்கொள்ள எனக்கு ஜெயத்தை பலத்தை கொடுக்கிறார். ஆமென். பயப்படாதீங்க. வேலையை பார்த்து பயப்படாதீங்க. எதிர்ப்பை பார்த்து பயப்படாதீங்க. உங்களுக்கு வருகிற சவால்களை பார்த்து பயப்படாதீங்க. எத்தனை 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 வந்தாலும் பயப்படாதீங்க. உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. ஒன்று போனா நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா நிம்மதியாவே இருக்க முடியலையே. வியாதி போச்சு, கடன் வந்துட்டு, கடன் போச்சு, பிரச்சனை வருது, இது மாறி அது மாறி, ஏன் ஆண்டவர் இவ்வளவு பிரச்சனை? பயப்படாதீங்க, கலங்காதீங்க. உங்களுக்குள் இருக்கிறவர். என்ன வசனம் பாருங்க, என்ன வசனம்! பெரியவர். அல்லேலூயா. எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். ஏன்னா 1000 பேர் இல்லை, 3000 பேர் இல்லை, கரடி இல்லை, சிங்கம் இல்லை, எது வந்தாலும் ஜெயிக்க முடியும். ஏன்னா அவருடைய பலன். சொல்லுங்க, அவருடைய பலன். ஆமென். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின அந்த வல்லமை என்ன நீங்க இப்படி உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்கீங்களே? ஆமென். சொல்லுங்க, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின அந்த வல்லமை எனக்குள்ளே இருக்கிறது என்று மட்டும் சொல்ல, செயல்பட போகிறது, விளங்க போகிறது, வெளியரங்கமாக போகிறது. கடனோ, கடன் இல்லையா உங்களுக்கு? சொல்லுங்க, கடனோ, வியாதியோ, பிரச்சனையோ, தொல்லையோ, எதிரியோ, எதிர்ப்போ, பாதாளமே வந்தாலும் பார்த்துடலாம் ஒரு கை. எனக்குள் இருக்கிறவரே பெரியவர்.